இப்போ நம்ம பார்க்க போற வார்த்தை என்ன தெரியுமா? 18வது வசனம். எல்லாருக்கும் நான் இந்த வசனம் காலையிலேயே அனுப்பிவிட்டேன். எல்லாருக்கும் இந்த வசனம். ஆனா இதுதான்னு செய்தி எடுக்க போறேன்னு தெரியுமா தெரியாது தெரியல. ஆனா இந்த வசனத்த கவனிச்சீங்கன்னா, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. இப்போ இந்த சிலுவை பற்றிய உபதேசம். உபதேசம்னா ஒரு காரியத்தை குறித்த செய்தி. இயேசுவை பற்றிய உபதேசம், இயேசுவை பற்றின சுவிசேஷம். சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றின சுவிசேஷம். இப்படி இயேசுவை பற்றிய செய்தியை சொன்னா ஓகே. சிலுவையை பற்றிய செய்தி என்ன இருக்கு? அது ஒரு கொலை கருவி. அது இஸ்ரவேலை ஆண்ட ஏரோது மன்னன் ஆட்சிக்குட்பட்டிருந்த, யூதேயாவை ஆண்டு கொண்டிருந்த அவர்களால் தப்பு செய்கிறவர்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்படுகிற சிலுவை தண்டனை, சிலுவை மரண தண்டனை. கொடுமையான ஒரு தண்டனையாக அந்த காலத்தில் அது இருந்தது. 2 கைகளிலும் ஆணி அடித்து தொங்க விட்டு துடிச்சு 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 நரக வேதனைப்பட்டு சாகணும். இதுதான் அந்த நாட்டில வைக்கப்பட்ட தண்டனை. அது சிலுவையாக இருந்தது. இந்த சிலுவை என்றாலே தண்டனைக்குரிய ஒரு கருவி. இதை குறித்து இன்னத்த உபதேசம் இருக்கிறது என்று சொன்னால், என்றைக்கு ஆண்டவர் இயேசு அதில் மரித்தாரோ அன்றையிலிருந்து அந்த கொலை சின்னம், கொலை கருவி புனிதமான சின்னமாய் மாறிவிட்டது. ஒரு 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 தாயார், அவங்க தன்னுடைய அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு வியாதி இருந்தது. அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்க. மருத்துவர் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணார். அந்த தாயார் சுகமடைந்தாங்க. அந்த தாயார் சுகமடைந்த அந்த தாயார் தன் மகனை பார்த்து சொன்னாங்க, என்னப்பா எப்ப பார்த்தாலும் டாக்டர் மகன் டாக்டர் எப்ப பார்த்தாலும் கத்தியை கையில வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொன்ன. இந்த தாயார் மகன் சொன்னா, அம்மா இது சாதாரண கத்தி இல்லம்மா, நீங்க ரொம்ப சீரியஸா போய் சாகர நிலைமையில நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்தீங்க. உங்களை ஆபரேஷன் பண்ணி உங்களுக்கு சுகம் கொடுத்த கத்தி இந்த கத்தி தான் என்று சொன்னாராம். சொன்னாங்களா, நான் இவ்வளவு நேரம் அந்த கத்தி உன்னை கையை அறுத்துருமோ, அது கொலை செய்திருமோ, அதுல காயப்பட்டுடுவியோன்னு பயந்து நான் சொன்னேன். ஆனா இந்த கத்தி தான் என்ன காத்த கத்தியா, என்ன காப்பாற்றினா கத்தியா என்று சொல்லி அந்த தாயார் பெருமிதம் கொண்டார்களாம். ஒரு காலத்தில தண்டிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த சிலுவை இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பின்பு எல்லா வீடுகளிலும் தேவ ஆலயங்களிலும் அடையாள சின்னமாய் மாறினது. பாவப்பட்ட சின்னம், பாவத்துக்குரிய சின்னம் இப்பொழுது பரிசுத்தத்துக்கென்று அடையாளமாக, தேவனுடைய அன்புக்கு அடையாளமாக சின்னமாய் இருந்தது. இப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு, சிலுவையை பற்றிய உபதேசம். என்ன இருக்குது சிலுவை பற்றிய உபதேசம் அப்படின்னா, இதுதான் ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஏறக்குறைய பல வருஷங்கள் இந்த வசனத்தை நான் படிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் செய்தி எடுத்திருக்கேன். பல வருஷங்கள் நான் அதை படிச்சிருக்கேன். ஆனா கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் இதை தேவன் செய்தியாக எனக்கு செய்தியா பார்க்கும்படி அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அப்படி என்ன அதுல செய்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, பொதுவாக நீங்க சிலுவையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எதுக்காக சிலுவையில இயேசு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல சிலுவையில மன்னிப்பு நடந்தது. பிதாவே இவர்களை மன்னியும் என்று மன்னிக்கும்படியாக சிலுவையிலே இருந்து தேவன் மன்னித்தார். இரண்டாவது, அன்பு காட்டினார். தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கணத்தை
செய்தார். அந்த நாட்கள்ல வியாதிஸ்தர் அநேகர், இயேசுவின் ரத்தம் பட்ட அநேகர் சுகமடைந்தார்கள். எல்லாத்துக்கும் மேலாக ரட்சிக்கும்படியான சம்பவம் அங்க நடந்தது. கடைசியாக இந்த சிலுவையை பற்றி உபதேசம் என்னவென்று சொன்னால், இந்த 4 காரியங்களை இந்த சிலுவையின் உபதேசமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, சிலுவையின் உபதேசத்திலே நாம் அதை அன்பின் உபதேசமாக பார்க்க போகிறோம். சிலுவை அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒருத்தரை நம்ம ஆசீர்வதிக்கிறோம், அவங்க தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணி சொல்லி சொல்றாங்க. நாங்க தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு கடைசியா கையை எடுக்கும்போது கையால இந்த கட்டை விரலால ஒரு சிலுவையை போடுறோம். நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியாது, கட்டாயமா ஜெபம் முடிச்ச உடனே ஒரு கை ஆட்டோமேட்டிக்கா எங்க கை சிலுவை போட ஆரம்பிச்சு. அப்படி என்ன அர்த்தம்னா, அந்த சிலுவை இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கும் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க இது அன்பின் அடையாளமாக இருக்கிறது. வேதத்துல முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரையிலும் வேதத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அதுல முக்கியமா எது சொல்லப்பட்டிருக்கிறது? வேதம் அன்பை முக்கியப்படுத்தி எழுதப்படுது. வேதம் அன்பை முக்கியப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்கு அடையாளம் பரிசுத்த வேதம். அல்லேலூயா. அன்புக்கு அடையாளம் பரிசுத்த வேதம். இப்ப நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னா, அன்பை மையப்படுத்துகிற இந்த வேத புஸ்தகத்தை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு எதனா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். உங்க நம்பர் ரொம்ப நெருங்கினமானவங்களுக்கு நீங்க பெரும்பாலும் அதிகமா கிஃப்ட் கொடுக்கறது எதை கொடுப்பாங்கன்னா, வேத புஸ்தகத்தை தான் அதிகமா கிஃப்ட் கொடுப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சபையில எல்லாருக்கும் ஒரு முறை குடும்பமா வந்தவங்களுக்கு 2 வேதாகம், ஆளுக்கு ஒரு வேதாகமும், தனியா வந்தவங்களுக்கு ஒரு வேதாகமும், வேதாகமத்தை வாங்கி அதுக்கு கவர் தனியா வாங்கி கவர் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா, காசு அதிகமாகுது அதனால கொடுத்தோன்னு இல்ல, அன்பின் அடையாளம். அல்லேலூயா. அன்பு நம்ம வேற எதுல அன்பை காட்டுறதுலான்னு சொன்னா, சாப்பிட்றது கூட கொஞ்ச நேரம் போட்டு மறந்துடும். அடுத்த வேலை சாப்பிட்ட உடனே போன வேலை மறந்துடும். ஆனா இந்த வேத புஸ்தகத்தை தொடும் போதெல்லாம் அந்த அன்பு அடையாளமாக என்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. இந்த அன்பு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு மனுஷனை அவனுடைய அதிகபட்சம் ஒரு மனுஷன் அதிகமா தவிக்கிறது அன்புக்காகத்தான். அன்பு சில இடத்துல ஒரு மனுஷன் தன் நிலை தவறி தடுமாறுவதற்கு காரணம் அன்பு கிடைக்கலன்றதுக்காக தான். அந்த அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏற்படுத்தினார். ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம்னா அதுக்கான உங்களுக்கு ஒரு வழி கரெக்டா புரிஞ்சிடும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அல்லேலூயா. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவது இந்த சிலுவை உபதேசத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, சிலுவையின் உபதேசத்துல மிக பிரதானமானது அன்பு. அன்பை இந்த இடத்துல இயேசு அந்த அன்பை சிலுவையிலிருந்து காட்டாவிட்டால் அந்த சிலுவை இன்னைக்கும் ஒரு கொடூரமான கொலை கருவியா தான் இருந்திருக்கும். இயேசு அந்த மரித்ததினால, இயேசு அந்த இடத்திலிருந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினதுனால அந்த இடம் இன்றைக்கு புனிதமான சிலுவையாக மாறினது. அதனாலதான் இது நம்ம அந்த சிலுவையை பற்றியதான உபதேசமாக முதலாவது உபதேசம் அன்பை குறித்து பேசுகிறோம். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம அன்பு கூர்ந்ததுனால அல்ல, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறதுனால அன்பு கூர்ந்ததுனால அவரை அப்படியே கெட்டிமா பிடிச்சுக்கிட்டதுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக
தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, அன்பை குறித்து நம்ம போட்டோம்னா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் மேல உயிரே வச்சுக்கிறேன், ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற அன்பை காட்டிலும் அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்புதான் பெருசு. அல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்தீங்க அப்படின்னு சொன்னா, என்ன செய்தோம் அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கான். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்தார்னா, அவர் உங்களை நேசித்ததினால், உங்கள் மேல் அன்பு வைத்ததினால் உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்து விட்டார். அதுதான் அங்க முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. முக்கியமா நாம தெரிஞ்சுக்கணும், நாம அன்பு கூர்ந்தோம் அதனால இல்லைங்க, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. ரொம்ப முக்கியம், அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அடுத்தது என்ன பண்றாராம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலி. எங்க வந்து நிவர்த்தி செய்யறார் தெரியுமா? எங்க வந்து நிவர்த்தி செய்தார் தெரியுமா? அந்த சிலுவையில தான். அல்லேலூயா. அவருடைய நமக்காக பலியானார். இதுக்கு முன்னையே பாத்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்திலேயே இயேசு செத்து இருக்கணும். ரத்தம் எல்லாம் வேர்வையின் பெரும் துளிகளாக வெளியேறுகிறது. ஏறக்குறைய உயிர் போகிற நிலைமை. ஆண்டவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம் சித்தமானால் உம் சித்தத்தின்படி நடக்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல. காரணம், உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இப்ப ரத்தம் எல்லாம் வெளியேறி கொண்டு இருக்கிறது. நான் ஏறக்குறைய முழுமையாய் ரத்தத்தை இழந்தவனாய் நிற்கிறேன். இந்த மரணம் எனக்கு இங்குதான் நேரிட வேண்டும் என்றால் அதுவும் உம்முடைய சித்தத்தின்படி நேரிட வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே வேண்டிக் கொண்டார். ஆனால் உடனே பிதா என்ன செய்தார் தெரியுமா? தூதர்களை அனுப்பி அவரை தேற்றி, இங்க இல்ல மரணம், சிலுவையிலே என்று சொல்லி சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. தேவ தூதர்கள் வந்து தேற்றி தூக்கி எடுத்து, ஏசப்பா இங்க மரணம் இங்க இல்லப்பா, உங்க மரணம் சிலுவையிலே, உங்க அன்பு சிலுவையிலே காட்டப்படக்கூடிய அன்பாய் இருக்கிறது என்று சொல்லி சிலுவை வரை கடந்து போகும்படியாய் இங்கே அவருக்கு தேற்றி, அந்த கெத்செமனே தோட்டத்திலே ரத்தம் எல்லாம் வேர்வையின் பெரும் துளிகளாக வெளியேறின பொழுது அவர் சோர்ந்து போகிற நிலைமையிலே தேவ தூதர்கள் வந்து அவரை தேற்றி அங்கிருந்து அவரை சிலுவை மரணத்துக்கு நேராய் அனுப்பினார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு என்னது அங்க தெரிகிறது. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில தான் மரிக்கணும். அதுதான் சட்டம். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னையே இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வரணும், சிலுவையில மரிக்கணும், திரிசூலம் போன்ற மரத்தில தூக்கி கொலை செய்து தூக்கி நிறுத்தப்படணும், அங்க அவர் மரிக்கணும். அதுதான் சட்டம். அந்த சட்டம் கெத்செமனே தோட்டத்துல போயிடுமோன்னு நினைச்சாங்க. அங்க கெத்செமனே தோட்டத்துல உயிர் போகிற சூழ்நிலை. தூதர்கள் வந்து, தேவ தூதர்கள், ஆண்டவர் சொல்றார், என்னப்பா இது உங்க சித்தமா? நான் இங்க பறிக்கணுமா? என்ன அனுப்பின வேலை இங்க முடிக்கணுமா கேக்குறாரு. இல்லப்பா, நீ பலியிட வேண்டிய இடம் சிலுவை. அல்லேலூயா. பலியிடப்பட வேண்டிய இடம் சிலுவை. அங்கதான் உன்னை பலியிட வேண்டும், அங்கதான் உன்னை ஆணிகள் அடிக்க வேண்டும். 2 கைகளில் 2 ஆணிகள், 2 கால்களில் ஒரு ஆணிகள் அடித்து தொங்க விட்டு, அங்கே நீ மரித்து செத்துட்டியான்னு சொல்லி ஈட்டியால குத்தி கடைசி சொட்டு ரத்தமும் நீ மனுக்குலத்துக்காக அங்க சிந்தப்பட வேண்டும். இதுதான் திட்டம். முதலாவது சிலுவையின் உபதேசம், அது அன்பின் உபதேசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 1:7.
எபேசியர் 1:7. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா ஆசீர்வாதம், மகிமை, அதிகமான நன்மை. அந்த கிருபை ஐஸ்வர்யம் போல பெருகி இருக்கிற அந்த கிருபையின்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இரண்டாவது நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இந்த சிலுவையிலிருந்து பாவ மன்னிப்பு என்கிற உபதேசம் உண்டாகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படி அவர் மரித்தார் சிலுவையிலே. அல்லேலூயா. சிலுவையின் மரணம் உன்னையும் என்னையும் மீட்கும்படியான பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ரத்தத்தை அங்கே சிந்தபடி செய்தது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா, அவரை கொண்டு போய் ஏற்கனவே அவரு தலையில முள்முடி சூட்டப்பட்டார். அதுக்கப்புறம் 300 போர் சேவகர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டார். அதுக்கப்புறம் கெத்செமனே தோட்டத்தில் ரத்தம் விட்டார். அதுக்கப்புறம் வந்து 300 சேவகர்களால் அடிபட்டார். அதுவும் இல்லாம ரத்தமெல்லாம் பெருந்துளிகளாக, வேர்வையின் பெருந்துளிகளாக வெளியேறுகிறது. அங்கே அவர் சொல்றாரு, இதுதான் கடைசி கட்டமோ நேரமோ என்று சொல்லும் போது, இது இல்ல, உன்னை கிருபையின் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டிய இடம் சிலுவை என்று சொல்லி சிலுவை மரணத்துக்கு நேராய் தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. இப்ப அவரை கவனிங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதே புஸ்தகத்துல இன்னொரு கொலேசியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். 1:14. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. முழுமையாய் ரத்த சிந்தன ஒரு இடம் எதுன்னு சொன்னா, அது ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக, உனக்காக, எனக்காக, நமக்காக ரத்தம் சிந்தின இடம். அந்த இடத்துல இங்க நம்ம பார்க்கிறோம் பாவ மன்னிப்பின் உபதேசம். முதல்ல பார்த்தோம் அன்பின் சிலுவை உபதேசம்னா அது அன்பின் உபதேசம். இரண்டாவது சிலுவையின் உபதேசம் என்றால் அது பாவ மன்னிப்பின் உபதேசம். இப்ப இந்த பாவ மன்னிப்பு குறித்து நமக்கு தெரியும்னா, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு முழு மனு குலத்துக்காகவும் தம்முடைய இரத்தத்தை எல்லாம் ஊற்றி கொடுத்து விட்டார். அல்லேலூயா. கவனிங்க, என்ன செய்தாருங்க? சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த மனு குலத்தின் மீட்புக்காக முழு ரத்தத்தையும், ஒரு சொட்டு கூட இல்லாம முழு ரத்தத்தையும் மனு குலத்துக்காக ஊற்றி கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதாகம் சொல்லுகிறது, நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இந்த சிலுவை எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, இரண்டாவது சிலுவை எதை குறிக்கிறதுனா பாவ மன்னிப்பின் உபதேசத்தை குறிக்கிறது. முதல்ல நம்ம எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோம், அன்பின் அடையாளமான அன்பின் உபதேசத்தை குறிக்கிறது. இரண்டாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பின் உபதேசத்தை குறிக்கிறது. மூன்றாவதாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. நாம்
பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே, இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால். ஆமென். இப்போ மூன்றாவது உபதேசம் தெய்வீக சுகத்தை உண்டாக்குற உபதேசம், தெய்வீக சுகத்தை கொடுக்கிற உபதேசம், தெய்வீக சுகத்தின் உபதேசம். நீங்க அது உங்களுக்கு எது பொருத்தமா வருமோ அது எழுதிங்க. தெய்வீக சுகத்தை கொடுக்கிற உபதேசம். இப்ப கவனிச்சிங்கன்னா, எப்படிங்க சிலுவையில போய் சுகம் கிடைச்சது அப்படின்னா, இந்த வசனம் தெளிவா பேதுரு எழுதும் போது நம்ம யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காகவே தெளிவா இந்த வசனத்தை அவர் எழுதியிருக்கிறார். என்ன தெரியுமா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசுதாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, அல்லேலூயா, சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. அப்போ அவர் சிலுவையின் மேல் சுமந்ததனால அங்க தெய்வீக சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா. சிலுவையை பார்த்த முகங்கள் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாரும் பாம்பு கடிச்சு செத்துக்கிட்டு இருப்பாங்க. மோசே ஆண்டவர் கேட்பாரா, என்ன ஆண்டவரே எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. உடனே ஒரு வெங்கல செபத்தை செய்து வெயின்னு சொன்னார். உடனே அதை நோக்கி பார்த்தவங்க எல்லாம் பழிச்சுக்குவாங்க, பார்க்காதவங்க எல்லாம் செத்து போவாங்கன்னு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி பார்த்த, இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்த்த எல்லாரும் தெய்வீக சுகமடைவார்கள். அல்லேலூயா. சிலுவைய, ஆமா அது ஒரு சிலுவை தாங்க, அது ஒரு அடையாளங்க. ஆமா அது ஒரு அடையாளம் தான், அது தெய்வம் கிடையாது. இயேசு தெய்வம் கிடையாது, சிலுவை தெய்வம் கிடையாது, இயேசு தான் தெய்வம். அந்த சிலுவை என்னவென்று சொன்னால், இயேசு சிலுவையில் மரித்ததினாலே அங்க என்ன நடக்குதா? அவருடைய தழும்பு உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை என்றால் தழும்புகள் இல்லை, தழும்புகள் இல்லை என்றால் சுகம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், காயம் உண்டானது, தழும்பு உண்டானது, அந்த தழும்பு உங்களுக்கு சுகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், சிலுவையின் உபதேசம் என்பது சுகத்தின் தெய்வீக சுகத்தின் உபதேசமாய் இருக்கிறது. முதல்ல என்ன பார்த்தோம்? அன்பின் உபதேசமாய் இருக்கிறது. அதுக்கான வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பின் உபதேசமாய் இருக்கிறது. அது பற்றி நான் உங்களுக்கு வசனத்தை சொன்னேன். மூன்றாவது அது தெய்வீக சுகத்தின் உபதேசமா இருக்கு. கடைசி ஒரு பழைய ஏற்பாட்டு வசனத்துல கூட ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் கொல்லப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. வசனம் எல்லாம் தெளிவா சொல்லுகிறது. என்னன்னா, நம்முடைய மீறுதலால் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தினால் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்புறம் சொல்றாரு, அவருடைய தழும்புகளினால் சுகமாகிறோம். இதே வசனத்தை தான் பேதுரு சொல்லும் போது அழகா சொல்றாரு, நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்து இருக்கும்படிக்கு அவர் தாமே, இயேசு தாமே நமது பாவங்களில், நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். குணம் உண்டாக்குற உபதேசம், சிலுவை உபதேசம் சுகத்தை உண்டாக்குற, தெய்வீக சுகத்தை கொடுக்கிற உபதேசமாய் இருக்கிறது. நான்காவதாக சிலுவை உபதேசத்தை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம படிச்ச சிலுவை பாடுகள் இயேசு ஏற்றுக்கொண்டார், தழும்புகள் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை, ஆரோக்கியத்தை,
வாக்கு பண்ணுகிறார். வேதம் இப்படி எல்லாம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்கி கொண்டு இருக்கிறது என்று 3வது உபதேசமாக நாம் பார்த்தோம். 4வது உபதேசம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏற்கனவே வாசித்த வசனம் தான். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. 4வது ரட்சிப்பின் உபதேசமாய் இருக்கிறது. ரட்சிப்பின் உபதேசமாய் இருக்கிறது. 4 உபதேசங்களை நாம சிலுவையில பார்க்கிறோம். 1 அன்பின் உபதேசம், 2 பாவ மன்னிப்பாகிய மீட்பின் உபதேசம், 3 தெய்வீக சுகத்தின் உபதேசம், 4வது ரட்சிப்பின் உபதேசம். இந்த ரட்சிப்பு எங்க உண்டாகிறதுனா சிலுவையிலிருந்து. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஆரம்பம் முடிவும் சிலுவையிலிருந்து தான் ஆரம்பிக்கணும், மறுபடியும் சிலுவையில வந்து முடிக்கணும். ஒரு மனுஷன் சிலுவையிலிருந்து ஆரம்பிச்சு ரவுண்ட் பண்ணி கொண்டாந்து சிலுவையில முடிக்கணும். அப்பதான் அவன் சரியான பாதையில போய் கொண்டிருக்கிறான். நீங்க இன்னும் இப்ப பாத்தீங்கன்னா, நான் 4 உபதேசம் சிலுவையை பற்றி சொன்னேன். இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, அவங்க இன்னொரு உபதேசத்தை உள்ள கொண்டாடுறாங்க. என்ன அப்படின்னா, கிருபையின் உபதேசம். என்ன வேணாலும் பண்ணலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவார். விபச்சாரம் பண்ணலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. கொலை பண்ணலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. எத்தின் பொண்டாட்டி விடாலும் கட்டலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. அப்புறம் திருடலாம், பொய் சொல்லலாம், கொள்ளை அடிக்கலாம், கொலை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவார். இப்படி ஒரு கள்ளர்கள் உள்ளே வருகிறார்கள். அது உபதேசம் அல்ல. அது நீ கடைபிடிக்க வேண்டிய முக்கியமானது என்ன தெரியுமா? பாவியா இருந்த, அதாவது கிருபைனா என்ன தெரியுமா? தகுதி இல்லாத ஒருவனுக்கு பாராட்டப்படுகிற இரக்கத்துக்கு பேர் தான் கிருபை. தகுதி இல்லை எனக்கு, நான் இங்க நிக்க தகுதி இல்லை, எனக்கு தேவன் பாராட்டி கொடுத்த இரக்கம் தான் இந்த கிருபை. நான் இங்க நிக்கிறது கிருபை, நான் உங்க முன்ன நிக்கிறது கிருபை, நான் சுகத்தோடு நீங்க உயிரோடு இருக்கிறது கிருபை, நான் உங்க முன்ன பேசுறது கிருபை, எல்லாமே கிருபை. இதுதான் கிருபையின் உபதேசமே தவிர நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவார் அப்படிங்கிறது உபதேசம் அல்ல. அவர் சொன்ன வார்த்தை கவனிச்சீங்கன்னா, நான் பரிசுத்தர். அப்ப என்ன தப்பு வேணாலும் செய்யலாமா? விபச்சாரம் பண்ணலாமா? திருடலாமா? கொலை பண்ணலாமா? கொள்ளை அடிக்கலாமா? யாரையாவது கெடுக்கலாமா? ஆண்டவர் மன்னிப்பாரா என்றால் நிச்சயம் மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. என்ன அப்படின்னு சொன்னா, இது கிருபையின் உபதேசம், நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீக்கிரமா மனம் திரும்பி வருகைக்கு ஆயத்தப்படுன்னு அர்த்தம். அதுதான் கிருபையின் உபதேசம். கிருபை கொஞ்ச காலம் இருக்கிறது, எப்படியாவது தப்பிச்சுக்கோ, அதுதான் கிருபை. எப்படியாவது காப்பாத்தப்பட்டுக்கோ, அதுதான் கிருபை. டாக்டர் சொல்றாரு, ஒரு ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் எத்துமே சேர்க்கிறோம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் முன்ன கொண்டாடலன்னா காப்பாத்திருக்க முடியாது. அதுதான் கிருபை. உன்னை காப்பாத்துவதற்கு ஒரு 5 நிமிஷம் முன்ன போனாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கிருபை. இவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒரு சிலர் இருக்காங்க, அவங்கள பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப எல்லாரும் ஜெயிலாம் சேலாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி சபையில பேசக்கூடாதுன்றதுக்காக 2 வாரமா நான் பேசல. காரணம் என்னன்னு சொன்னா, என் இயேசுவை பேசுற இடத்துல வேற யாரையும் பேசக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு அதுதான் சட்டம். இயேசுவை துதிக்கிற வாயால வேற யாரையும் துதிக்காதீங்க. அவர் நல்லவருங்க, ஏதோ போராத காலம் சிக்கிக்கிட்டாருங்க. ஒரு இதுல மீடியாவில் எல்லாரும் போட்டுட்டாங்க, இவரை காட்டி கொடுத்தது யாருன்னு. நான் சொன்னேன், கர்த்தர் தான் அப்படின்னு. எப்படி கேட்க சொல்றீங்க? உலகத்துல பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தனும் இல்லை. ஆனா ஒரு மனுஷனே கர்த்தரே ஒரு மனுஷன் தானா போய் மாட்டிக்கிறான்னா அதுக்கு காரணம் எந்த மனுஷனும் கிடையாது, கர்த்தர் தான். ஏன் அப்படி சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு உலகத்தை இப்ப என்னையும் சேர்த்து சொல்றேன், நான் பாவம் செய்யாத ஆளே கிடையாது. ஆனா அவன் தேவனுக்கே விரோதமாத்த பாவம் செய்தான்னா அப்படின்னா அர்த்தம், நான் பாவம் செய்தேன்னா என்னை மட்டும் கெடுத்துக்கிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் அவங்கள நம்பின கூட்டத்தையும் கெடுத்தான். அதனால தேவன் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப நான் என்ன கெடுத்துக்கிற பாவம் செய்யலாமா? அதுவும் தப்புதான்.
கிருபையின் உபதேசம் சொல்லிட்டு சில பேரு தவறுதலான செயல்களை செய்யறாங்க. என்ன வேணாலும் பண்ணலாம், சைட் அடிக்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், கொலை பண்ணலாம், திருடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்ற கேடுகட்ட புத்தி கட்ட கேவலமான ஒரு மனுஷன் உங்களுக்கு முன்ன யாராவது சொன்னா அவங்க அழிவுக்குரியவங்க. அவங்க உபதேசத்தை நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருபையின் உபதேசம்னா இன்னும் கொஞ்ச நாளுக்கு இது எப்படியாவது தப்பிச்சுக்கோ, காப்பாத்திப்பட்டுக்கோ, அதுதான் கிருபையின் உபதேசம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எழும்பி இருக்காங்க, அவரை காப்பாத்துறதுக்கு நிறைய பேர் மீடியாவெல்லாம் பேசுறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இயேசுவை மீறி எதுவும் நடக்காது. அல்லேலூயா. இயேசு என்னை காப்பாத்த நினைச்சா என்னை யாராலையும் தடுக்க முடியாது. இயேசு என்னை அழிக்க நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு நியாயாதிபதி, நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. அவரை மீறி நியாயமும் கிடையாது, நீதியும் கிடையாது. அல்லேலூயா. நான் 5வது உபதேசம் கிருபையின் உபதேசம் எல்லாம் கிடையாது. கிருபைங்கிறது நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்குது, தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் கிருபை. அதுக்கு ஒரு உபதேசத்தை நீ ஏற்படுத்தி அவங்க இஷ்டத்துக்கு வாழறதுக்கு மற்றவங்களையும் கெடுக்க கூடாது. இப்ப நான் என் இஷ்டத்துக்கு வாழறதுக்கு உங்களையும் நான் கெடுத்தேன்னா அதுக்கான ஆக்கினை தீர்ப்பு என் தலைமையில் வரும். அல்லேலூயா. அப்படிதான் வந்தது இந்த அநியாயம், அக்கிரமம் அப்படிதான் வந்தது. தப்பு செய்தவன் தண்டிச்சு தானே ஆகணும், உப்ப தண்ணவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். அதுதான் வசனம். சரி, இப்ப நம்ம 4வது பார்க்க போறது ரட்சிப்பின் உபதேசம். இப்போ சிலுவையின் உபதேசம் யாருக்கு? கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலனாகுதுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போய் ஆண்டவர் என்னோட கூட பேசினார், ஆண்டவர் எனக்கு ஒரு புது பலனை கொடுத்தார், போய் சாப்பிட்டு அந்த மாதிரி திருப்தியா இருக்குது, ஒரு புது விதமான சக்தி உடல்ல எழும்பிச்சு. நான் பலவீனத்தோடு போனேன், ஒரு பலன் என்னை தாங்கினது, என் பலவீனத்தோடு வந்தேன், வசனம் என்னை உயிர்ப்பித்தது, பலவீனத்தோடு போனேன், வசனம் என்னை ஊன்ற கட்டியது அப்படின்னு சொல்றமே, இதுதான் அதுக்கு அடையாளம். இதுல இந்த சிலுவை உபதேசத்துல 4 உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 அன்பின் உபதேசம், 2 பாவம் மன்னிப்பாகிய மீட்பின் உபதேசம், 3 தெய்வீக சுகத்தின் உபதேசம், 4 ரட்சிப்பின் உபதேசம். இது ரட்சிப்பை உண்டாக்குகிறது, ரட்சிப்பு இல்லாதவர்களுக்கு கேட்டை உண்டாக்குகிறது. இந்த வசனத்தினுடைய இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா அந்த கடைசி கெட்டு போகிறவர்களுக்கு, கெட்டு போகிறவர்கள் 2 விதமா கெட்டு போறவங்க இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? அப்ப நேரம் இருக்கு, முடிச்சுக்கலாம். அப்ப கவனிங்க, கெட்டு போகிறவர்கள் 2 விதமான கெட்டு போகிறவர்களை நம்ம பார்க்க போறோம். எப்படி 2 விதமா எப்படி கெட்டு போவாங்க அப்படின்னா, எதுவும் வசனத்தோடு நம்ம போனாதான் புரியும். நான் சொல்றது சொந்தமா சொல்லிடக்கூடாது இல்ல. அதனால நான் உங்களுக்கு இதுவரை சொல்றது பூரா பாத்தீங்கன்னா வசனத்தோடு இருக்கும். வசனம் இல்லாத ஒன்னையும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். சொல்லமா? மறுபடி படிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவனுக்கு அடுத்து சொல்றாரு, அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2 விதமா கெட்டு போனவங்கன்னு சொன்னேன்ல. அப்ப யார் தெரிஞ்சா? இப்போ யூதரும் கிரேக்கரும். யூதர்களுக்கு அவர் எப்படி இருந்தாரு? இடரலா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இடரல், ரொம்ப இடரலான மனுஷன்பா இயேசு கிறிஸ்து அப்படின்றாங்க. அதே கிரேக்கர்கள் என்ன சொல்றாங்க? பைத்தியக்கார மனுஷியா இருந்தாலு அப்படின்னு. அவங்களுக்கு கிரேக்கருக்கு பைத்தியத்தையும் இவங்களுக்கு யூதருக்கு இடரலாயும் இருக்கிறது. இப்ப இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற யூத மதமாகிய யூதர், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற மதவாத யூதர்கள், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற மதவாத யூதர்கள், இவர்கள் யூதர்கள்.
அந்த யூதர்கள் தான் ஒரு சிலர், ஒரு பகுதி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க பேர் என்ன? கவனிங்க, யூதர்கள் தான் இருந்தாங்க. யூதர்கள்னா யாருன்னு தெரியுமா? இஸ்ரவேல் பிள்ளைங்க தான். அவங்க தங்களுக்குன்னு ஒரு மதம் வேணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து யூதா என்கிற ஒரு மதத்தை உருவாக்குனாங்க. அதுல யூதர்களும் சேர்ந்து கொண்டாங்க. யூதர்கள் முக்கியமா இருந்தாங்க. மற்ற அந்நியர்களையும் யூதர்களாக சேர்த்து கொண்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தா இவங்க ஒரு முறைப்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டா யூதர்களாக அங்கீகரித்தாங்க. ஆனா யூதர் உண்மையான யூதர்களை யூதர்களாக அங்கீகரிக்கப்பட்டாங்க. சேர்க்கப்பட்டவங்களை யூதர்களாக அங்கீகரிக்கவில்லை. அவங்கள ஒரு 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 இதுவா டீல் பண்ணாங்க. இவங்கள ஒரு விதமா டீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க தான் யூதர்கள். இப்போ இந்த யூதர்களில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்க, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்ன ஒரு உபதேசத்தை கேட்டு பின்பற்றினவங்க, அதுக்கப்புறம் சிலுவையை கண்டு மனம் திரும்பினவங்க, அதுக்கப்புறம் பேதுருவின் பிரசங்கத்தில மனம் திரும்பினவங்க, அவர்கள் எல்லாரும் யூதர்களும் கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. முதல்ல அவங்க யார் தான்? அவங்க யூதர் தான். யூதர்கள் தான் இங்க யாரா மாறி இருக்காங்க? கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த இடத்துல, அந்த ஊர்ல அவர்கள் எல்லோருக்கும் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. அந்த இடத்துல தான் அவங்க கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். அப்படி மாறாத, கன்வெர்ட் ஆவாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற மதவாத யூதர்களுக்கு அவர் இடரலாய் இருந்தார். அல்லேலூயா. அடுத்தது கிரேக்கர். தத்துவத்தை நேசிக்கிற, விக்கிரக ஆராதனை செய்யும் கிரேக்கர். தத்துவத்தை நேசிக்கிற, விக்கிரக ஆராதனை செய்கிற கிரேக்கருக்கு அவர் பைத்தியமாய் இருந்தார். அல்லேலூயா. எது பைத்தியமா இருக்கிறது? தத்துவ ஞான விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கு இது பைத்தியம். மதவாத யூதர்களுக்கு அது இடரல். இந்த ரெண்டு விதமான இடரலும் பைத்தியம் தான் யாருக்கு இருக்கிறதுனா, ரட்சிக்கப்படாதவர், கெட்டு போகிறவர்களுக்கு இடரலாகவும் பைத்தியமாகவும் இருக்கிறது. யார் அந்த ரெண்டு பேரு? யூதர்களும் கிரேக்கர்களும். யார் அந்த யூதர்கள்? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற மதவாத யூதர்கள். இரண்டாவது விக்கிரக தத்துவ ஞானம் பேசிக்கிட்டு விக்கிரக ஆராதனை செய்கிற கிரேக்கர்கள். இவங்க ரெண்டு பேரும் தான் கெட்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டு வித ஜனங்களும் சிலுவை, அந்த ரெண்டு வித ஜனங்களுக்கும் சிலுவை எப்படி இருக்கு? பைத்தியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஏன் அவர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை? இயேசுவை ஏன் அவங்க புரிந்து கொள்ளவில்லை? இது முதல் கேள்வி. இயேசுவை ஏன் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமென். பரல்லே சொல்லமா? ஏன் அவர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை? அதுக்கு பதில் என்ன தெரியுமா? வசனம் பாருங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இந்த பிரபஞ்சத்தின் தேவன், உலகத்தின் தேவன் பிசாசு, அவருடைய கண்கள், அவருடைய இருதயத்தை குருடாக்கினதினால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அது அவசியமானது என்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இது அவசியமா இல்லையா அப்படின்னா, இது அவசியம் என்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அது மாத்திரமில்ல,
மனிதன் சிந்தனை நின்று மனிதன் சிந்திக்கின்ற விதமல்ல சுவிசேஷம், அது தேவனுடையது. அல்லேலூயா. மனிதன் சிந்திக்கின்ற விதமல்ல சுவிசேஷம், அது எப்படிப்பட்டது? தேவனுடையது. நான் சுவிசேஷம் சொல்றேன்னு வச்சுங்களேன், அந்த சுவிசேஷத்துல என்ன இருக்கு? தேவனுடையதா இருந்தா தேவன் வெளிப்படுவார், என்னுடையதா இருந்தாக்கா நான் வெளிப்படுவேன். அது தேவனுடையதா இருந்தா தேவன் வெளிப்படுவார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல சில இடங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அங்க இருக்கிற அந்த பிசாசு கட்டுகள் உடைக்கப்படுகிறது. பேய் பிடிச்சவங்க எல்லாம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. காரணம், அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் இயேசு வெளிப்பட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. கடைசிய ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5 7 வரை வாசிக்கலாம். ரோமர் 8:5. கவனிங்க, மாம்சத்தின்படி சிந்திக்கிறவங்க மாம்சத்தின்படி நடக்கிறாங்க, ஆவியின்படி சிந்திக்கிறவங்க ஆவிக்குரியபடி நடக்கிறாங்க. 6வது வசனம், மாம்சத்தின் சிந்தை மரணத்தை உண்டாக்கும், ஆவியின் சிந்தையோ ஜீவனையும் சமாதானத்தையும் உண்டாக்கும். 7வது வசனம், எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இப்போ கவனிச்சீங்கன்னா, மாம்சத்துக்கும் ஆவிக்குரிய விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய விஷயம் ஆவிக்குரியபடி நடத்தும், மாம்ச சிந்தை மாம்சத்துக்குரியபடி நடத்தும். மாம்ச சிந்தை பாத்தீங்கன்னா, மாம்ச சிந்தை மரணத்துக்கு ஒப்புவிக்கும், ஆவியின் சிந்தை ஜீவனத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்கும். எப்படி எனில், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அதனால என்ன சொல்ற, மேலும் அவர்கள் அதை விரும்பவில்லை. ஏன் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல? அது அவங்கள மனதை குருடாக்கினபடியால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் அதை அவர்கள் தன்னம்பிக்கையோடு பெருமையோடும் இருந்தார்கள். அவங்கள நான் பார்த்துக்குங்க, என்னால முடியுங்கன்னு சொல்லி அவங்களையே அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. நீங்க யாரை நம்புறீங்க? கர்த்தராகிய இயேசுவை நம்புறீங்க. உங்க நம்பிக்கை உங்களை ரட்சிக்கிறது, அவங்க நம்பிக்கை அவங்களை அழித்து விடுகிறது. அதனால சிலுவையோ அவர்களை சிலுவை அவர்களுக்கு பழகி வரை தாழ்த்திவிடும். அதாவது சிலுவையோ அவர்களை புழுதி வரை தாழ்த்திவிடும். அந்த சிலுவைங்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களை உயர்த்துகிறது, ரட்சிக்கப்படாதவங்களை புழுதி வரல தாழ்த்துகிறது. அடுத்தாவது நீங்க கவனிச்சீங்கன்னா, இன்று அப்படிப்பட்ட ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதாவது இயேசுவை நம்புகிறவர்களும் சிலுவையை விசுவாசிக்கிறவர்களும் சிலுவை உபதேசத்தை நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள், சிலுவை உபதேசத்தை மறுதலிக்கிறவரும் இருக்கிறார்கள். அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, பொய் சொல்லுதல், ஏமாற்றுதல், திருடுதல் மற்றும் தற்கால இன்பங்களுக்காக வாழுதல். என்னன்னா, இந்த கெட்டு போற வழியில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, பொய் சொல்றது, மற்றவங்களை ஏமாத்துறது, திருடுறது, அப்புறம் இப்பத்திக்கு சுகத்தை மட்டும் பாக்குறது. இப்ப நமக்கு என்ன இப்ப சுகமாகுதா அப்படி மட்டும் பாக்குறது, அது கெட்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள்.
அல்லது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட சிலைகளுக்கு முன்னாக தலை தாழ்த்துதல் போன்றவை முரட்டுத்தனம் என்பதை சிந்திப்பதில்லை. அதாவது சிலைக்கு முன்ன போய் ஒரு உருவம், அது ஒரு ஒரு சிலை, அந்த சிலைக்கு முன்ன போய் நின்னுங்கன்னு, நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் என்னை வாழ வைக்கணும், நீ தான், உன்னாலதான் என்னால என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றது, அந்த சிலையாலேயே ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த சிலையே ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு கை உடைச்சு கீழே விழுந்துனா அந்த கையை எடுத்து கூட அதால வச்சுக்க முடியாது. வசனம் அதுக்கு தெளிவா சொல்லுது. அதுக்கு கண்ணு இருக்கும், காணாது. காது இருக்கும், கேட்காது. மூக்கு இருக்கும், முகராது. வாய் இருக்கும், பேசாது. கைகளினால் தொடாது. கால் இருந்து நடவாது. 115ஆம் சங்கீதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் அதை நம்புகிறவர்கள் அதை போலவே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு சிலையே தேவனாக, அவங்களுக்கு அந்த சிலை தான் தேவனாக இருக்கிறது. அதனால அவங்களுக்கு பைத்தியமா இருக்கிறத அவங்க கெட்டு போகிறார்கள். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஒரே ஒரு விஷயம் தாங்க. யூதரானாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, யாரு அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் தேவ பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் சில ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சில ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ரட்சிப்பு புது பிறப்பில் ஆரம்பமாய் இருக்கிறது. ரட்சிப்பு புது பிறப்பின் ஆரம்பமாய் இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12, 13வது வசனங்களை வாசிக்கலாம். ஆமா, 1, 12, 13. ஆமா, இங்க வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப என்னன்றான்னா, ஒவ்வொருத்தரும் அவரை அந்த சிலுவையின் உபதேசத்தை கேட்கிறவங்க ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 6வது வசனம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். 7வது வசனம், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். 8வது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த இவ்வளவு வசனங்கள் போதும்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன விஷயம்னா, நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், உபதேசம், சிலுவையின் உபதேசம். இன்னும் கொஞ்சம் வசனங்கள் இருக்கு, அது போதும்னு நினைக்கிறேன். இவ்வளவு தெளிவு வந்தா போதும். ஒண்ணு சிலுவையின் உபதேசம். அதுக்கு 2 விஷயம் சொல்றோம். ஒண்ணு கெட்டு போறவங்க, ஒண்ணு ரட்சிக்கப்படுறவங்க. சிலுவை உபதேசம் யாருக்கு நல்லதா இருக்கு? ரட்சிக்கப்படுற நமக்கு பலனா இருக்குது, கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. சிலுவை உபதேசம் என்பது அன்பின் உபதேசம், ரட்சிப்பின் உபதேசம்,
பாவ மன்னிப்பின் உபதேசம், சுகம், தெய்வீக சுகத்தின் உபதேசம், ரட்சிப்பின் உபதேசம். இந்த ரெண்டாவது கெட்டு போகிறவர்கள் அப்படின்னு பார்த்தோம். யார் கெட்டு போறாங்க? யூதரும் கிரேக்கரும். ஏன் யூதர்கள் கெட்டு போறாங்க? அவங்க மதம், அவங்களுக்குள்ள மதத்தை புடிச்சுங்கிறாங்க. மதங்கிற மண்டையில மதம் ஏறி போனதுனால அவங்க கெட்டு போறாங்க. ரெண்டாவது யார் கெட்டு போறாங்கன்னு சொன்னா விக்கிரக ஆராதனைக்காரர் கெட்டு போறாங்க. ஏன்னா உண்மையல்லாத தெய்வத்தை தெய்வம் என்று அவர்கள் நம்பி ஒரு ஒரு உயிர் ஒரு அசைவும் பண்ண முடியாத ஒரு சிலைய அது என்னை காக்கும் ரட்சிக்கும் என்று நம்புகிற அந்த நம்பிக்கை அவர்களை கெட்டு போக பண்ணுகிறது. இந்த சம்பவம் மட்டும் நமக்கு போதும். தேவன் நமக்கு இந்த காரியங்களை நமக்கு உதவி செய்வாராக. அவரை போல ஒரு தெய்வம் அவரே தெய்வம், அவரே ஆண்டவர், அவரே ரட்சகர். ஒன்றுக்கும் உதவாத கொலைக்கருவியை கூட புனித சின்னமாய் மாற்ற இவரால் மட்டும்தான் முடியும். ஒன்றுக்கும் உதவாத நம்மையும் கூட பரிசுத்தமாக, புனிதராக, பயனுள்ளவர்களாக மாற்ற அவரால் தான். உன்னையும் என்னையும் யோசிப்பான். நீ எங்க இருந்து இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் எங்க? உன்னை உயர்த்தினது யார்? உனக்கு இந்த மேன்மையை கொடுத்தது யார்? உன்னை ஆசீர்வதித்தது யார்? நீ ஆராதிக்கிற தேவன் அல்லவா? நீ கும்பிடுகிற தெய்வம் அல்லவா? அந்த ஆண்டவர் இயேசு சிலுவையின் மரணத்தினாலே, சிலுவையின் உபதேசமாய் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்படி இந்த சிலுவை சாதாரணமானதல்ல, இதுல 4 விதமான உபதேசங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி இந்த சிலுவையின் உபதேசத்தை அன்பின் உபதேசமாக, இந்த சிலுவையின் உபதேசத்தை பாவ மன்னிப்பாகிய மீட்பின் உபதேசமாக, இந்த சிலுவையின் உபதேசத்தை தெய்வீக சுகத்தை கொடுக்கிற உபதேசமாக, இந்த சிலுவையின் உபதேசத்தை ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ரட்சிப்பின் உபதேசமாக இதை மாற்றி, ரட்சிப்பின் உபதேசமாக இந்த சிலுவையின் உபதேசம் 4 விதமான பரிமாணங்களை காணும்படியாய் நம்ம வாழ்க்கை. இது கெட்டு போகிறவர்களுக்கு வேண்டும் என்றால் வைத்தியமாயிருக்கு. அவர்கள் மதவாத யூதர்களாக, இல்ல விக்கிரக ஆராதனை செய்கிற கிரேக்கர்களாக இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்னும் பலனாய் இருக்க போகிறது. இன்னும் பலனாய் உன்னை நிலைநிறுத்த போகிறது. இதுவரை கண்டிராத, இதுவரை காணாத மேன்மையை, ஆசீர்வாதத்தை, நன்மையை உன் கண்கள் காணும்படி தேவன் செய்ய போகிறார். நீ எதையெல்லாம் உன் வாழ்க்கையில கிடைக்குமா என்று தவித்துக் கொண்டிருக்கிற பெரிய காரியம் என் வாழ்க்கையில் இது நடக்காது, இது கிடைக்காது என்று ஏங்கி தவிக்கிற, முடவன் தேனுக்கு ஆசைப்பட்டது போல இருக்கிறது, இது என்னுடைய சக்திக்கு மீறினது என்று நீ நினைக்கிற காரியத்தை தேவன் உனக்கு லகுவாய் கிடைக்கப்படுவார். தேவன் உனக்கு லகுவாய் கிடைக்கப்படுவார். காரணம், சாதாரணமான கொலை கருவியான சிலுவையே தேவன் புனிதமான சிலுவையாய் மாற்றினார் என்று சொன்னார். ஒன்றுக்கும் உதவாத என்னையும், ஒன்றுக்கும் உதவாத உன்னையும், ஒன்றுக்கும் உதவாத நம்மையும் அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும். சிலுவை உபதேசம் ஒவ்வொரு நாளும் உன் நெஞ்சத்திலே இருந்து கொண்டு உன்னுடைய நெஞ்சத்தை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கட்டும். உன்னை காக்கிறவர் அவர் உறங்குவதில்லை. உன்னை காக்கிறவர் அவர் தூங்குவதில்லை என்று உன்னுடைய காரியங்களை அவர் விசாரிக்கிறவரானபடியா இந்த நாளிலே அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பெரிய மன்னிப்பையும், பெரிய அன்பையும், பெரிய மீட்பையும், பெரிய சுகத்தையும், பெரிய ரட்சிப்பையும் அவர் கொடுக்க போகிறார். இன்னும் அதிகமாய் பற்றிக்கொள். இன்னும் அதிகமாய் இதுவரை தேடினதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இன்னும் கொஞ்சம்
பரிசுத்தத்தோடு நியாயம் செய்கிறவர்கள் செய்யட்டும். பரிசுத்தமாய் இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தமாயிரு. தேவனை தேடுகிற நீ அதிகமாய் தேடு. ஜெபிக்கிற நீ இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணு. அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை உனக்காக தந்தவர். அவர் அன்பு பெரியது. பிதாவாகிய தேவன் உன்மேல் வைத்த அன்பு நிமித்தம் இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளையை இன்று ஒப்புக்கொடு. கூப்பிட. என்னெல்லாம் வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிறதோ, ஆண்டவரே என் வாழ்க்கையில தடையாயிருக்கிற இந்த காரியங்களை விட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தடைகளை மாற்றி எனக்கு தாரும் என்று சொல்லிக்கேன். தடைகளை நீக்கும் என்று சொல்லிக்கேன். இப்பொழுதே கொடுத்து விடும் ஆண்டவரே என்று சொல்லிக்கேன். உனக்காக ஜீவனையே கொடுத்தவர் இதை கொடுக்க மாட்டாரா? உனக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் உனக்காக நீ கேட்கிற நன்மைகளை கொடுக்க மாட்டாரா? கேள், நிறைவாய் பெற்றுக்கொள், சமாதானமாயிரு, ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய பரிபூரண சுகம், சமாதானம் உனக்குள்ளே பெருகி இருக்கட்டும். அவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.